October 30 Hindu newspaper discussion பார்க்கலாம். Okay. First, cyclone Manta leaves 2 dead, flattens crops in Andhra Pradesh. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைக்ளோனால் வரக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்றது ப்ளஸ் அதனால் என்னென்ன டேமேஜஸ் நடந்திருக்கு. இப்போ ஆந்திர பிரதேசில் என்ன நடந்திருக்குன்னா 87,000 ஹெக்டேர்ஸ் ஆஃப் கிராப்லேண்ட் வந்து இனண்டேட் ஆயிருக்கு. இப்போ இது என்ன வரும் அப்படின்னா ஒன் ஆஃப் த காஸ்ட் என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த இம்பாக்ட் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் லாஸ் அப்படின்றது. அப்போ அதுக்கு ஒரு சூட்டபிள் எக்ஸாம்பிளாக இருக்கும் இது. ஓகேவா? ஸோ அப்போது மெயின்ஸுக்கு சைக்ளோனால் வரக்கூடிய டிசாஸ்டர் என்னென்ன இம்பாக்ட்ஸ் நடக்குது, என்னென்ன காசஸ் அதுக்கு. ஓகேவா? சைக்ளோன் எதனால் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சில காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும் பார்த்து வச்சுட்டா எக்ஸாமுக்கு போதும். ஓகேவா? இதில் வேறு எந்த நியூஸும் உள்ள தேவையில்லை. செகண்டு, யூஎஸ் இஸ் டூயிங் ட்ரேட் டீல் வித் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த எபெக்ஸ் சிஓ சம்மிட்டில் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதே சம்மிட்டில் ஆல்ரெடி ட்ரம்ப் சொல்கிற மாதிரியே ஜாலியாக விளாண்டுருக்காரு. என்ன விளாண்டுருக்காரு அப்படின்னா, நாங்கள் தான் இந்தியா பாகிஸ்தான் வாரம் வந்து நிப்பாட்டணும், அதுக்கு கான்வர்சேஷனையும் இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போது இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு நம்ம ஆல்ரெடி பதில் சொல்லிட்டோம். அந்த கிளைமுக்கு என்ன கிடையாது அப்படின்னா, இல்லை அவர்லாம் வந்து ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியாச்சு. ஆனால் திரும்ப திரும்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அவருக்கு நோபல் பிரைஸ் வேணும் அப்படின்றதுக்காக திரும்ப திரும்ப அதை கிளைம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னா, இந்தியா எப்படி அதை ஸ்ட்ராட்டஜிக் வியூ எடுக்கணும், அதை எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு போகணும், இன்கேஸ் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் போட்டாங்க அப்படின்னா அது ஃபியூச்சரில் எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இது ஃபியூச்சராக என்ன எவால்வ் ஆகும்போது நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, ஃப்ரீ ட்ரேட் டாக் வித் யூரோப்பியன் யூனியன் கிராஸ்ட் ஹாஃப் வே மார்க் அப்படின்றது. அப்போ யூரோப்பியன் யூனியன் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ஆல்ரெடி சைன் பண்ணிட்டோம், நமக்கு தெரியும். இப்போ அது என்ன இருக்குன்னா இன்னும் போயிட்டுருக்கு, முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக ப்ரிலிம்ஸில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன, ஓகே, அது இந்தியா இன்ன வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரிஸ் கூட போட்டிருக்காங்க அப்படின்றது லைட்டாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ எக்கனாமிக் ஸ்டாட்டிக்லேயும் கவர் ஆகும். ஓகே, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன, காமன் யூனியன்னா என்ன, எக்கனாமிக் யூனியன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட் இருக்குது. ட்ரேட் ரிலேட்டடாக சாப்டர்ஸ் எடுக்கும்போது இது கவர் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, இஸ்ரேல் சேஸ் சீஸ்ஃபயர் இஸ் பேக் ஆஃப்டர் ஸ்ட்ரைக்ஸ் கில். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், சீஸ்ஃபயர் போட்டாச்சு. இவரே ட்ரம்ப்பே தான் கொண்டு வந்தார் சீஸ்ஃபயர். ஸோ அது மூலமாக பீஸ் டீல் வந்து கொண்டு வந்துட்டோம். ஆனாலும் என்ன நடந்திருக்குன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் 104 பீப்புள்ஸ் வந்து இறந்துருக்காங்க, இன்க்ளூடிங் 45 சில்ட்ரன்ஸ். இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் சீஸ்ஃபயரை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சீஸ்ஃபயர் அப்படின்றது எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சீஸ்ஃபயருக்கும் அக்ரிமெண்ட்டுக்கும் நம்ம ஆல்ரெடி டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். சீஸ்ஃபயர் அப்படின்றது இஸ் அ டெம்பரரி. ஓகே, அக்ரிமெண்ட் அப்படின்றது இல்லை ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது இஸ் அ பர்மனெண்ட். ஓகேவா? அப்போ சீஸ்ஃபயர் எந்த அளவுக்கு ரெலவெண்ட் அப்படின்றது தான் மேட்ரு. ஓகேவா? நேதன்யாகு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹமாஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. சீஸ்ஃபயர் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க தான் இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால் நடத்த வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு இவர் சொல்கிறார். ஓகேவா? அப்போ ஜென்ரலாக சீஸ்ஃபயர் அப்படின்றது சும்மா ஒரு பேருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஆனால் இட்ஸ் வெல்கம் மூவ். சீஸ்ஃபயர் கொண்டு வந்தது வெல்கம் மூவ் தான். ஆனாலும் அது எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இல்லை அப்படின்றதும் இன்டர்நேஷனல் ரிலேஷனில் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8th பேஜ், இன்க்ரீஸ் இன் ஸ்டேட் எலஃபண்ட் பாப்புலேஷன் ஹார்டனிங் சேஸ் மட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் எலஃபண்ட் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ எலஃபண்ட் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் என்ன ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்றத தாண்டி இந்தியா லெவலில் என்ன ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ப்ராஜெக்ட் எலஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1993 கொண்டு வந்திருப்போம். ஸோ அது மூலமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா, இதே ரிலேட்டடாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். இப்போ எலஃபண்ட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது பயோடைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இக்கோசிஸ்டமை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருந்தாலும் அட் த சேம் ஹேண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, ஹியூமன் எலஃபண்ட் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு. ஸோ அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கணும். ஓகேவா? ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாப்புலேஷன் எந்த ஸ்டேட்டில், எலஃபண்ட் பாப்புலேஷன் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது, ஓகேவா, எலஃபண்ட் காரிடார்னா என்ன, ஓகே, அது அந்த மாதிரி சில பேசிக் ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுமாரி ப்ராஜெக்ட் எலஃபண்ட்டை பற்றி சில பேசிக் ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, கேரளா புட்ஸ் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் ஆன் ஹோல்ட், செட்ஸ் அப் ரிவ்யூ பேனல். ஸோ இந்த இஷ்யூ நமக்கு அவ்வளோவா தேவையில்லை. ரெண்டாவது என்னென்னா, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்றது என்ன, அந்த ஸ்கீம் அப்படின்றது என்ன அப்படின்றது, ஓகேவா, அது எப்போ கொண்டு வந்தாங்க, அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதை பற்றி பின்னாடி ஒரு எடிட்டோரியல் இருக்குது, அதில் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்ட்டு. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ப்ரப்போசல் டு மேக் எம்எம் ஹில்ஸ் இன் கர்நாடகா டைகர் ரிசர்வ். அதாவது கர்நாடகாவில் எம்எம் ஹில்ஸ் டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க, ப்ரப்போசல். அப்போது ஒரு டைகர் ரிசர்வை கிரியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு யார் அந்த ப்ரப்போசலை கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும்.
அதை யார் அப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்றவங்க அப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இதில் பேசிக்காக என்னென்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு டைகர் ரிசர்வ்னு சொல்கிறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு லைட்டாக பார்த்துக்கலாம். டைகர் ரிசர்வை யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுவா, அதை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்றோம். இப்போ நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி எந்த ஆக்டுக்கு கீழே வருவாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அவங்கள பற்றி சில பேசிக் ஃபேக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972க்கு கீழே நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து வருவாங்க. அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸு, நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ்மா அன்இவன் க்ரோத். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேற்று நியூஸில் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் செப்டம்பரோட வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அதிகமாக தான் இருக்கிற 2025 இந்த இயர்லேயே இந்த குவார்ட்டரில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா செக்டார் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேனுஃபேக்சரிங் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு சில செக்டார் இன்னமும் என்ன இருக்குன்னா ரொம்ப லோவர் லெவல்லே இருக்குது. லேபர் இன்டென்சிவ் செக்டர் லெதர் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இதோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா இன்கம் கம்மியாகும். லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸோட பார்ட்டிசிபேஷன் கம்மியானுச்சு அப்படின்னா லேபர்ஸோட இன்கம் கம்மியாகும். இன்கம் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கம்மியாகும், டிமாண்டு கம்மியாகும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கமை இன்க்ரீஸ் பண்ணணும் ப்ளஸ் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்கம் மூலமாக டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரு பாசிபிள் வே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசிட்டாங்க. ஓகேவா? அது கீழே ஃபெடரலிசம் அண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்றது இதுதான் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீமுக்கும் சமக்ர சிக்ஷா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நீ 3 லாங்குவேஜ் ஃபார்முலா பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்கு கீழே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி லிங்க்டு தான் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே சில ஆர்பிட்ரரி இதெல்லாம் இருக்குது. என்ன கேரளா கவர்மெண்ட்டோ இல்லை அப்போசிஷன் ரூல் ஸ்டேட்டோ என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா என்க்ரோச்மெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட், அதாவது எஜுகேஷனை வந்து என்க்ரோச் பண்ணுறாங்க, சென்ட்ரலைஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தோன்னா கம்யூனல் பயாஸ் இருக்குது அப்படின்றாங்க, ஆன்டி சயின்டிஃபிக் கண்டென்ட் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இன்னொன்று லாங்குவேஜ் இம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நீ 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவோ நேஷனல் எஜுகேஷன் ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நான் சமக்ர சிக்ஷா ஃபண்டை வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேட் அட்டானமியும் அவங்களோட டிசிஷன் மேக்கிங்கையும் கம்மி பண்ணுது. ஓகேவா? ஃபண்டு எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்களோட அட்டானமியை கம்மி பண்ணுற மாதிரியோ அவங்களோட டிசிஷன் மேக்கிங் பவரை கம்மி பண்ணுற மாதிரியோ இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு ஒன் வே என்ன அப்படின்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்றது தான். ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறது தான். அதுக்கு தான் இப்போ ஆக்சுவலாக கேரளா கவர்மெண்ட்டுக்குள்ளேயே இஷ்யூ இருக்குது. எல்டிஎஃப் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்க்குள்ளேயே நிறைய இஷ்யூ இருக்குது. அதில் நிறைய பார்ட்டிஸ் இருக்காங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஎம் ஸ்ரீ ஸ்கீமை அப்படியே ஏற்றுக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்றாங்க. சிலர் அது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கேரளா கவர்மெண்ட்டுக்கும் இஷ்யூ இருக்கிறதுனால இப்போ ரிவ்யூ பேனல் வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜென்ரலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபிலிம்ஸில் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்னா என்ன, சமக்ர சிக்ஷா ஸ்கீம்னா என்ன, நேஷனல் எஜுகேஷன் பாலிசினா என்ன, இது மூணுக்கு என்ன லிங்க் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் அமெண்டட் கான்ஸ்டியூஷன் பில் இஸ் கண்டென்ஷியஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 138th அமெண்ட்மெண்ட் பில் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது என்ன, பிஎம் சிஎம் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுபடி 30 டேஸ்க்கு ஒருத்தரை கஸ்டடியில் எடுத்திருந்தாவே, அரெஸ்ட் பண்ணியிருந்தாவே, 30 டேஸ்க்கு மேலே அவர் ஜெயிலில் இருந்தாவே அவரை வந்து 31st டே அவரை வந்து ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகே, பிரைம் மினிஸ்டராக இருந்தால் பிரசிடென்ட் பண்ணலாம், சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் எம்எல்ஏஸ் இருந்தால் கவர்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னா, அரெஸ்ட் அப்படின்றது என்னென்னா மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது போலீஸ் வந்து எதுக்கு வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். போலீஸ்க்கு என்ன கிடையாது அப்படின்னா, நான் இந்த விஷயத்துக்காக சொல்லிடணும், ஆனால் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய கேசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இவர். ஓகேவா, அந்த ஆர்டிக்கலில் எப்படி எப்படிலாம் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனை மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அதுபடி நேஷ்னல் கமிஷன் ஃபார் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் 1977 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60% ஆஃப் அரெஸ்ட் வந்து மிஸ்யூஸ்ட் ஆகி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாவே அது என்ன ஆகிடும் அப்படின்னா போகிற மாதிரி இருக்கும். மேபி அந்த அரெஸ்ட் எப்படி இருக்கலாம், மிஸ்யூஸ் பண்ண மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா பெயில். செகண்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா 30 டேஸ் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, பெயில் இஸ் அ ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதாவது பெயில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுது. நீ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரீங்க, இதில் 30 டேஸ்க்கு மேலே அவர் இதாக இருந்தாருன்னா அவர், ஆனால் 30 டேஸ்க்குள்ளே அவர் பெயில் வாங்கிட்டாருன்னா
அப்போ அந்த 30 days ப்ரொவிஷன் என்ன ஆகிடுது அப்படின்னா டிசால்வ் ஆகிடுது அப்படின்றது. அடுத்து என்னென்னா டிஃபால்ட் பெயில். டிஃபால்ட் பெயிலில் என்ன அப்படின்னா 60லேருந்து 90 டேஸ்க்குள்ளே அந்த கேஸ்க்கு எந்த ஒரு அதாவது ப்ரொசீடிங்ஸ் எதுவும் இல்லை, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அந்த பர்சனுக்கு பெயில் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது டிஃபால்ட் பெயில் இட் செல்ஃபே 30 டேஸ்க்கு மேலே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ மேபி இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மினிஸ்டரை வேணும்னே ப்ரொசிக்யூட் பண்ணுறதுக்கும் அவர் 30 டேஸ்க்கு எந்த ஒரு ப்ரொவிஷனும் எடுக்கல அப்படின்னாலும் அவருக்கு டிஃபால்ட் பெயில் கொடுக்க முடியாது. ஏன்னா 60 to 90 டேஸ் இருக்குது அந்த ப்ரொவிஷன்ஸில். அப்படி இருக்கும்போது ஒரு சிஎம்ஐயோ இல்லை பிஎம்ஐயோ நம்ம இல்லை மினிஸ்டரையோ இது பண்ணோம் அப்படின்னா 60 டேஸ் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணும் பெயில் கிடைக்கிறது. ஆனால் 30 டேஸ்க்குள்ளே என்ன முடிஞ்சிருது, அவரோட ஆஃபீஸ் முடிஞ்சிடும். ஓகே, தேவையில்லாமல் ஒருத்தர் தூக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது, எந்த அமெண்ட்மெண்ட் கீழே வருது, மெயின்ஸில் தான் இது கான்ட்ரடிக்ட் ஆகும். எந்தெந்த ஆர்டிக்கல் கீழே வராங்க, பிஎம் எந்த ஆர்டிக்கல் கீழே வராங்க, சிஎம் எந்த ஆர்டிக்கல் கீழே வராங்க, இப்போ என்ன ப்ரொசீஜர் இருக்குது ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படின்றத லைட்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எ டிகேட் ஆஃப்டர் பாரிஸ் அக்கார்ட் அன்ஸ்டாப்பபிள் டிரான்சிஷன். அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ அடுத்த மந்த் என்ன வரப்போகுது அப்படின்னா COP 30 வந்து நடத்த போகிறாங்க பிரேசிலில். ஓகேவா? ஸோ அப்போ இன்னும் 2 மாதத்துக்கு என்ன நியூஸ் இருக்கும் அப்படின்னா COP கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அதை பற்றி தான் இருக்க போகுது நியூஸ்ஃபுல்லாக. ஓகே, இதில் பாரிஸ் அக்ரிமெண்ட்டை பற்றி ப்ரைஸ் பண்ணியிருப்பார். பாரிஸ் அக்ரிமெண்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா COP 21 2015 கொண்டு வந்திருப்பாங்க. இதுபடி குளோபல் வார்மிங்கை 2% கீழே, ஓகேவா, இந்த டிகேட்குள்ளே இல்லை 1.5 டிகிரி செல்சியஸ் கீழே மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுபடி அப்போ இந்தியா அதுபடி நடந்த COP 21 நம்ம என்ன என்ஷூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெட் ஜீரோ என்ஷூர் பண்ணியிருக்கோம். ஃபாசில் ஃபியூல் ரிடக்ஷன் வந்து 50% ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணியிருக்கோம். இது எல்லாம் நடக்கிறதுக்கு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து அது பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக அவர் பேசியிருக்காரு. ஓகேவா? அதுபடி இந்தியா இவர் வந்து ஃப்ரான்ஸோட ஸ்பெஷல் என்வாய் ஆஃப் கிளைமேட் நெகோசியேஷன்றதுனால இந்தியா ஃப்ரான்ஸ் கொண்டு வந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் பற்றியும் பேசியிருக்காரு. ஓகே, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்றது இந்தியாவும் ஃப்ரான்ஸும் ஃபவுண்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு கன்வென்ஷன் மாதிரி. ஓகேவா? அதில் மோர் தென் 120 மெம்பர்ஸ் வந்து இப்போ இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்றது. ஓகே, ஸோ அதுபடி என்ன நடக்குது அப்படின்னா குளோபல் லீடர்ஸ், அதாவது குளோபல் பவர்ஸ் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ அதை இன்னமும் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு ஒரு சில மெஷர்ஸ் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா வே டு கலெக்டிவ் ரைஸ் அப்படின்றது. அப்போ குளோபல் கோஆப்ரேஷன் ரொம்ப தேவை அப்படின்றது. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா கிளைமேட் ஃபினான்ஸ் தேவை அப்படின்றது. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கார்பன் சிங்க், ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அமேசான் ஃபாரஸ்ட்டு, காங்கோ ஃபாரஸ்ட், இந்த மாதிரி நேச்சுரல் கார்பன் சிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் ஆஃப் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், என்ஜிஓஸ், சிவில் சொசைட்டிஸ், இவங்களை. அப்போ இவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிளைமேட் சேஞ்சை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லியிருக்காரு. சரியா? இதையும் எடுத்து வச்சுக்கலாம் மெயின்ஸுக்கு. அடுத்து நார்வே அண்ட் இந்தியா கிரீன் மேரிடைம் பார்ட்னர்ஸ் அப்படின்றது. ஒன்றும் இல்லைம்மா, நேற்று லாஸ்ட்டாக ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி மேரிடைம் வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆடு ஒன்று பார்த்தோம். ஸோ அதை இது பண்ணுற மாதிரி நார்வேவும் இந்தியாவும் எப்படி மேரிடைம் இதில் வந்து இதாகிறாங்க அப்படின்றது. இதில் மெயினாக எடுக்கணும்னா 3 பாயிண்ட் தான். ஒன்று என்னென்னா க்ரீன் பில்டிங், ஓகே, க்ரீன் ஷிப் பில்டிங், அட்வான்ஸ் உமன் பார்ட்டிசிபேஷன், அடுத்து ஃபெசிலிட்டேட் ட்ரைனிங் அண்ட் ஆன்போர்ட் ட்ரைனிங். இது எல்லாம் 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று மேரிடைமை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக மார்க்கெட் ரீச் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்தியாவில் மேரிடைமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா சாகர்மாலா ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வச்சு என்ன இது பண்ணுறாங்க, போர்ட் மாடர்னைசேஷன் ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக வத்வான் போர்ட்டு ரீசெண்டாக பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ கேலத்தியா பே, அந்தமான் நிக்கோபாரில் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ப்ராஜெக்ட் ஆனால் கண்டிப்பாக வந்துருமா. ஓகேவா? என்ன பிரச்சனை இருந்தாலும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன்ஸ், அதாவது ஏஐ அவேர்னஸ் பற்றி ஒரு டேட்டா. ஓகே, அப்போ டிஜிட்டல் இன்க்ளூஷனுக்கும் ஏஐ அதாவது அதோட அவேர்னஸ்க்கும் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் தான். இந்தியாவில் தான் லீஸ்ட் அவேர்டு பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 46 தான் இருக்காங்க. 46% பீப்புள் தான் அதை ஏஐ பற்றி பேசியிருக்காங்க, அதை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 18 to 34 இயர்ஸ் ஓல்டில் இருக்கிறவங்க 19% பீப்புள் தான் ஏஐ பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, அதை பற்றி ரிசர்ச் பண்ணி படித்து பார்த்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணல, எக்ஸ்டென்சிவாக ரிசர்ச் பண்ணி படித்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏஐ அவேர்னஸ் இவ்வளோ கம்மியாச்சுன்னா ஈஸியாக ஃப்ராட் நடக்கிறதுக்கும் சைபர் வல்னரபிலிட்டி ரொம்ப அதிகம். ஓகேவா? 18 to 34 அப்படின்றது அவங்களாம் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இல்லையா, அது மூலமாக என்ன நடக்கும், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் எல்லாமே இம்பாக்ட் ஆகும் அப்படின்றது. ஆனால் அட் த சேம் டைம் கவர்மெண்ட் மேலே ஏஐ ரெகுலேட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் எஃபெக்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்தியன்ஸ்ட்டு இருக்குது அப்படின்றாங்க. அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 89% ஆஃப் பீப்புள் வந்து கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் ஏஐ எஃபெக்டிவாக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா?
ஸோ இது என்னென்னா ஃபேக்ட் மட்டும் லைட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏஐயில் எவ்வளோ அவேர்னஸ் இருக்குது, எவ்வளோ அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை எந்த அளவுக்கு இந்தியன்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியன் மேரிடைம், ஆல்ரெடி நம்ம பேசினது தான், ஷிப் பில்டிங்கு. ஓகே, இந்தியன் மேரிடைம் செக்டர் திரும்ப அதே தான் பேசியிருப்பார், சாகர்மாலா ப்ராஜெக்ட்டு. ஆக்சுவலி இதில் ஒரு முக்கியமான பிலிம்ஸ்க்கு என்ன அப்படின்னா, இந்த லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுபடி இந்தியாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 14 to 15% இருக்குது. அதை 8 to 9% கொண்டு வரது தான் வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்டோட இம்பார்ட்டன்ஸு. ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெர்ஃபார்மன்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க, வேர்ல்டு பேங்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியா சைனா ஹோல்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் ஆன் பார்டர் பீஸ் அப்படின்றது. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர் இஷ்யூ அது ஆல்ரெடி இருந்துகிட்டே இருக்கிறது தான், ப்ளஸ் ஸ்டாட்டிக்லையும் கவர் ஆகும். ஓகேவா? இப்போது ரீசெண்டாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால பார்டர் இஷ்யூ ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா ரிசால்வ் ஆகும் அப்படின்றது தான். ஓகேவா? இப்போ என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, எந்தெந்த பாயிண்ட்டில் இன்னும் ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கணும், எந்தெந்த பாயிண்ட்டில் ஃப்ரிக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஓகேவா? லைட்டாக அவ்வளோதான், வேறு எதுவும் தேவை. நெக்ஸ்ட்டு டெவலப்பிங் நேஷன்ஸ் நீட் 12 times more funds ஃபார் climate crisis. இன்னும் 2 மாதத்துக்கு கிளைமேட் சேஞ்ச் பற்றி தான் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாகவே கிளைமேட் சேஞ்ச் பற்றி மட்டும்தான் இருக்கும். ஓகே, அப்போது இதில் என்னென்னா COP30 வந்து நெக்ஸ்ட் நடக்க போகுது அப்படின்றது. ஓகேவா? யூஎன் அனலைசிஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, எங்கேயாவது ஃபேக்ட் யூஸ் பண்ணும்போது மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஎன் அனலைசிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு 12 times மோர் ஃபண்டு தேவைப்படும் தென் டெவலப்டு கண்ட்ரிஸ். எதுக்காக அப்படின்னா கிளைமேட் சேஞ்சை வந்து அதாவது கிளைமேட் சேஞ்சை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அதுபடி என்னென்னா கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கணும். கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படின்றது அடாப்டேஷன், மிட்டிகேஷன் அண்ட் என்னென்னா காம்பன்சேஷன் ஆஃப் லாஸ் அண்ட் டேமேஜஸ் ஃபார் லாஸ் அண்ட் டேமேஜஸ். இது மூணு சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படின்றது. ஜென்ரலாக ஃபிலிம்ஸில் கேட்டலாம் கிளைமேட் ஃபினான்ஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக. தென் எஸ்பிஐ ஃபேவர்ஸ் சிம்பிளர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரூல்ஸ். அப்போ இதில் ஸ்டாட்டிக்கில் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, மியூச்சுவல் ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணுறா, அதில் இருக்கக்கூடிய லைட்டாக சில இது யார் ரெகுலேட் பண்ணுறா அப்படின்றது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரெகுலேட் பண்ணுறது செபிமா. ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறாங்க. ஓகே, அவ்வளோதான். அப்போது ஸ்டாட்டிக்கில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, யார் அதை ரெகுலேட் பண்ணுறா அப்படின்றத மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸில் அதாவது ஹரிகேன் மெலிசா அப்படின்னு சொல்லிட்டு கியூபா, அதாவது நம்ம மெக்சிகோ, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இருக்கு இல்லையா, அங்கே வந்து என்னென்னா ஹரிகேன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அந்த ஹரிகேன் நேம் என்ன அப்படின்னா மெலிசாமா. அதை மட்டும் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், அவ்வளோதான். குளோபல் நியூஸில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேயும் ஒன்றும் இல்லைம்மா. ஓகே, தேங்க்யூ.